இட்லி தோசைக்கு வழக்கமாக செய்கிற சட்னி சாம்பார் போர் அடிச்சு போச்சு அப்படின்னா இது ஒரு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கோஸ்மல்லி செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக வெட்டி கொஞ்சமாக பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியும் சேர்த்து உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட தக்காளி தொக்கு மாதிரி அந்த ஸ்டேஜ் அது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை நல்ல ஒரு மேஷர் வச்சோ இல்லை மத்து வச்சோ நல்லா மசிச்சுக்கோங்க. சில பேர் மிக்சியில் கூட போட்டு ஒரு மாதிரி சட்னி மாதிரி பண்ணுவாங்க. பட் அதை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச பிறகு இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் அந்த கலவையை சேர்த்து கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடிங்க. இது இட்லி தோசைக்கு அல்டிமேட் காம்பினேஷன். நிச்சயமாக பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வேணானே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை